வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற பேசினாலே பெரும்பாலான மக்கள் தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சிருப்பாங்க, பார்ப்பாங்க. தேர்தல் ஆணையம் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு இசிஐ அந்த ஃபார்ம் பிஜேபி தான் கொடுத்துருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பிஜேபி சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தூக்கியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஆதாரப்பூர்வமாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு தேர்தல் ஆணையத்தின் மீது. எல்லாரும் ஓட்டிங் மிஷின் மேலே வைப்பாங்க. இன்னைக்கு முதலையே தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்க, எங்களுக்கு அதாவது 5000 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்ச தொகுதி ஜனத்புரி, அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்க திட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய 11000 வாக்காளர்களை எடுத்துட்டாங்க. நாங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்ததில் 500 பேரை மட்டும் செக் பண்ணி பார்த்தோம். அந்த 500 பேரும் அந்த ஏரியாவில் தான் குடியிருக்காங்க. இது வெள்ளிக்கிழமைக்குள்ளே, அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே நடக்கலைன்னா ஒரு பெரிய போராட்டம் நடக்கும், நாங்கள் கேஸ் போடுவோங்கிற மாதிரி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது அரசியல் அரங்கில் ஒரு பெரிய பரபரப்பு. சரி, என்ன நடந்தது? தேர்தல் கமிஷன் மேலே இப்படி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு. ஏன்னா அந்த 500 பேரையும் நான் கூட்டு நிறுத்துறேங்கிறார். இப்போ அந்த 500 பேர் இருக்காங்கல்ல, இவங்க தூக்குனாங்கல்ல, அந்த 500 பேர் அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. பாருங்க, தூக்கியிருக்காங்க. பிஜேபி தான் காரணம். உச்சநீதிமன்றத்தில் எல்லாத்தையும் நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம். ஆம் ஆத்மி சார்பிலே, ஐயா நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கோம், எங்களை இசிஐ கொடுத்து பிஜேபி அகற்றிட்டாங்க, இதுக்கு துணைநிலை ஆளுநர் சாக்சனாக உடந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையோட தேர்தல் ஆணையத்தை அணுக போகிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும் தெரியல. உச்சநீதிமன்றம் போனால் பிரச்சனை வேறு மாதிரி ஆயிரும். அப்போ தேர்தல் ஆணையத்தை மீது எலெக்ஷன் கமிஷன் மீது கெஜ்ரிவால் ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்திருக்காரு. இது விவரமான விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆம் ஆத்மியில். ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் வாக்காளர் நீக்கிட்டாங்கலாம் சொல்கிறத விட முன்னாடியே சொல்லிட்டோம் சார், பாருங்கள் இதெல்லாம். சரி, எந்தெந்த தொகுதிகள் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல், போன 2024 இப்போ நடந்த தேர்தல் இருக்குல்ல, அந்த தேர்தலில் பிஜேபி தான் 7 ஜெயிச்சது எல்லாத்துக்கும் தெரியும். காங்கிரஸ் 3 நின்றுது. ஆனால் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா 52 இடங்களில் மட்டும்தான், 52 சட்டமன்ற தொகுதியில் தான் பிஜேபி முன்னிலை, 8 சட்டமன்ற தொகுதியில் ஆம் ஆத்மி முன்னிலை, 5 சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலை. ஆனால் போன தடவை நடந்தது பாருங்கள், எம்பி எலெக்ஷன் 2019, அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இதே தான் 7 ஜெயிச்சாங்க. ஆனால் அப்போ 65 தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகள் கணக்கு பிரகாரம் பார்த்தா 65 தொகுதியில் பிஜேபி முன்னிலையில் இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வச்ச உடனே எம்பி தேர்தல்லையே பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது. அவங்க ஜெயித்தது 7 தான், ஆனால் சட்டமன்ற வாரியாக பார்க்கும்போது பிஜேபி ஜெயித்தது 52 தான். சரி, இது என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும்? ஏற்கனவே 2015 பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 67 சீட்டில் ஆம் ஆத்மி ஜெயிக்குது, பிஜேபிக்கு வெறும் 3 தான். அப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கணக்கு எப்படி இருக்கும்? இந்த எலெக்ஷன் கமிஷனை எதிர்த்து கெஜ்ரிவால் போட்ட பிளான் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல எலெக்ஷன் கமிஷன் வந்துடுவோம். எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி நிறைய பேர் தூக்கிடுச்சின்னு இன்றைக்கி ஒரு புகாரை சொல்லியிருக்காரு கெஜ்ரிவால். என்ன புகார்? சக்தாரா, ஜனத்புரி, லட்சுமி நகர், இந்த 3 தொகுதிகளையும் முதல்ல சொல்லியிருக்கார். இந்த 3 தொகுதிகளில் என்ன நடக்குதுன்னா, சக்தாரா தொகுதி 11018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. போன தடவை இந்த தொகுதியில், இதுக்கு முன்னாடி 2-3 எலெக்ஷனில் ஆம் ஆத்மி தான் ஜெயிக்குது. போன தடவை 5000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் ஆம் ஆத்மி ஜெயிக்குது. இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, 10,000க்கு மேலே ஆம் ஆத்மி ஜெயிக்கிற தொகுதி விட்டுறது, 10,000க்குள்ளே ஆம் ஆத்மி எங்கெங்கே ஜெயிக்குதோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை அப்படியே தூக்கி போட்டுறது. அந்த மாதிரி 11018 பேரை இன்னைக்கு பிஜேபி தூக்கிடுச்சு. எதன் மூலியமாக? தேர்தல் ஆணையத்தின் மூலமாக. போன தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பாங்க, இந்த தேர்தலில் ஓட்டு இல்லை, இசிஐ ஃபார்ம் கொடுத்து. இப்படி அதே மாதிரி ஜனத்புரியில் தூக்கியிருக்காங்க, லட்சுமி நகரில் தூக்கியிருக்காங்க. இந்த 3 தொகுதிகளும் அநியாயம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு பதில் சொல்லுங்கள், இன்னும் லிஸ்ட்டை தரேங்கிறார். ஏன்னா ஏற்கனவே 100 கிராமங்களில் ஆம் ஆத்மியும் பிஜேபியும் களத்தில் பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க, எப்படியாவது ஜெயிக்கணும்ட்டு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கெடு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தை நாட போகிறாங்க. இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பிரச்சனை. இதை தாண்டி 2015 ஆம் ஆத்மி பார்த்தீங்கன்னா 67 சீட்டு ஜெயிக்குது பிஜேபி. அங்கே சட்டமன்ற தேர்தலில் 2015 பிஜேபி வெறும் 3 சீட்டு, காங்கிரஸ் 0 சட்டமன்ற தேர்தலில். ஒரு காலத்தில் ஷீலா தீட்சித் இருக்கும்போது எப்படி இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு, எப்படி இருந்தாலும் எப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2015 கெஜ்ரிவால் ஜெயிக்கிறார். ஆனால் பின்னாடி வந்த 2019 எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மோடி 7க்கு 7 ஜெயிக்கிறார். அந்த 7 ஜெயிக்கும் போது மோடி அந்த சட்டமன்ற வாரியாக பார்த்தோம்னா 65 சீட்டில் ஜெயிக்கிறார். சரி, அடுத்து வரக்கூடிய 2020 வரக்கூடிய 2019 மோடி, அப்போ 2020 கண்டிப்பாக பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு பார்த்தா ஆம் ஆத்மி சூப்பராக ஜெயிக்குது, 65 சீட்டு.
அப்போ கெஜ்ரிவால் எம்எல்ஏனா கெஜ்ரிவால், எம்பினா மோடி, அப்படி முடிவு எடுக்கிறாங்க. சரி, இப்போ வந்து 2024 தேர்தலில் இதே தான் கதை. ஆனால் என்ன சிக்கல், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 52 சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி முன்னிலை, 8 ஆம் ஆத்மி, 5 காங்கிரஸ். இப்போ எதுக்கு காங்கிரஸை ஆம் ஆத்மி கழட்டி விடுது? ஆம் ஆத்மி என்ன யோசிக்குது? ஹரியானாவில் கடைசி வரைக்கும் வா நம்ம வந்து கூட்டணிக்கு வரோம்னா நம்மளை இழுன்னு இழுத்து ஹோடா சொன்னதை காரணம் காட்டி நம்மளை தூக்கி போட்டாங்க, நம்மளை தனியாக விட்டாங்க. கடைசியில் நம்ம கெஜ்ரிவால் நம்ம வந்து டெல்லியில் வந்து காங்கிரஸை தனியாக விட்டுருவோம். காங்கிரஸால் ஒரு எஃபெக்ட் இல்லை. நம்ம ஹேமந்த் சோரன் எப்படி வந்து தான் வந்து ஜெயிலுக்கு போனதை காரணம் காட்டி ஒரு அனுதாபாக்கு வாங்கினாரோ அதே மாதிரி நம்ம வாங்குவோம். இப்போ அவர் மேலே வர அந்த மையெல்லாம் வீசினாங்க. அப்போ களத்தில் இறங்கி பாருங்கள், மோடி என்ன குற்றவாளின்னு சொல்லி என்னுடைய பதவி பறிச்சார். பதவியே வேணாண்டா, நான் பதவியை துச்சமாக தூக்கி போட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக நிற்கிறேன், எனக்கு வாக்களிங்க. இதுதான் கெஜ்ரிவாலோட கோஷம். ஆனால் சமீப காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட பிஜேபி நல்லா தான் இருந்தது. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதை பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஆதிசி வந்து முதலமைச்சர், கெஜ்ரிவால் வந்ததுக்கப்புறம் கெஜ்ரிவாலுக்கும் ஆதிசிக்கும் சண்டை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் முழுக்க மக்கள்கிட்ட போய் ஆம் ஆத்மி ஆட்சி மலர வேண்டும், ஆம் ஆத்மி ஆட்சி மலர வேண்டும் கேட்குறாரு. இன்றைக்கி டெல்லி மக்களோட எண்ணம் என்னென்னா ஆம் ஆத்மி பரவாயில்ல, பிஜேபிக்கு பரவாயில்ல, அதான் நினைக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு பெரிய கெட்ட பேர் இல்லை, ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு பிஜேபி வந்து ஆம் ஆத்மி மேலே சொல்ல முடியல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு கெஜ்ரிவால். பள்ளிக்கூடம் புதுசாக பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை கிராமங்களில் அந்த மின்விளக்கு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இலவச வைஃபை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, இதெல்லாம் வந்து சேக்ஷனாக ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சார் பிஜேபி. அங்கே இருக்கக்கூடிய ராய், அவர் தான் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆம் ஆத்மி, அவர் கலக்கி எடுத்துகிட்டு இருக்கார். இப்போ கொஞ்ச நாளாகவே அவர் டெல்லியில் கேட்டிங்கன்னா நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆம் ஆத்மி ஒரு பெரிய கடும் சவாலை இந்த தடவை பிஜேபி கொடுக்க போகுது. இதில் காங்கிரஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ ஆம் ஆத்மியோட கணக்காக இருக்குது. நாடாளுமன்றத்தில் கோட்டை விட்டோன்னு. ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா காங்கிரஸ் இருக்கிறது நல்லது. ஏன்னா காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து நின்று போன தடவை வாங்கியிருக்காங்க. ஆனால் வெளிப்படையாக நிறைய பேர் நம்ம கேட்கும்போது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இல்லை சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இந்த ரெண்டும் வந்து போன தடவைலாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தடவை 2 பேரும் எம்பியில் நிற்கும் போது பெருசாக எடுபடலை. இப்போ தேவையில்லாமல் கெஜ்ரிவால் காங்கிரஸை வச்சுக்கிட்டாருன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ். காங்கிரஸ் ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கும் ஆம் ஆத்மி நிற்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது சார். கெஜ்ரிவால் சரியான தான். கெஜ்ரிவாலோட புத்தாலத்தில் தான் இந்த தடவை காங்கிரஸை கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். ஏன்னா காங்கிரஸில் இருந்து கெஜ்ரிவால்லேருந்து நிறைய விலைக்கு போய் காங்கிரஸில் இருக்காங்க, இவங்களுக்கு ஒட்ட மாட்டேது, சிங்க் ஆகலை. போன தடவை சிங்க் ஆகலை சார். அதனால் இந்த தடவை கெஜ்ரிவால் தனியாக நிற்கிறது தான் சிறப்புங்கிறாங்க. சொல்ல முடியல இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்து அடுத்த இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இப்போ இருக்க சுச்சுவேஷன் எல்லாரும் கேட்கும்போது கெஜ்ரிவாலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முதல்ல மாதிரி 65-67 ஜெயிக்க மாட்டார், இருந்தாலும் அவர் அசைக்க முடியாது. அப்படி அடித்து பிடிச்சி மெஜாரிட்டி வந்துடுவார். ஆனால் காங்கிரஸும் நியாய யாத்திரைலாம் பண்ணுறாங்க அவங்களுக்கும். ஏன்னா என்ன சிக்கல்னால் காங்கிரஸில் 2 பெரிய சக்திகள் மோதும்போது காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சாங்க. அதான் எல்லாரும் சொல்கிறாங்க, 2 பெரிய சக்தி மோதும் போது காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நியாய யாத்திரைலாம் பண்ணுறாங்க. இருந்தபோதும் இப்போதும் கெஜ்ரிவாலுடைய கொடி பறக்குதுன்னு தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இந்த வாக்காளர் பிரச்சனையை வேறு கெஜ்ரிவால் எடுக்கிறதுனால கெஜ்ரிவால் வந்து இந்த தடவை வாழ்வாசவா போராட்டம்னு முடிவு பண்ணிட்டார். இந்த தடவை கட்சியில் வந்து தோத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. இந்த தடவை கெஜ்ரிவால் டெல்லியை கை விட்டாருன்னா பஞ்சாப் தான். பஞ்சாப்னு ஏகப்பட்ட குளறுபடி. அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வர மாதிரி இருக்குது. அதனால் கெஜ்ரிவாலுக்கு இந்த வாழ்வாசவா போராட்டம் அதனால் இறங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பிஜேபி வரட்டும்ங்கிறாங்க. நடப்பது நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.